செய்திகள். வேலைவாய்ப்பு திருவிழா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் தேர்வு செய்யப்பட்ட 71,000க்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி மூலம் இன்று வழங்குகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 நாட்கள் பயணமாக ஆளுநர் RN ரவி அவர்கள் டெல்லி சென்றுள்ளார். குவைத் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று இரவு டெல்லி திரும்பினார். மேலும் இப்பயணத்தின் போது பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி துறை உள்ளிட்டவைகளில் 4 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது என்று தகவல் வெளியாகியுள்ளது. தில்லியில் இன்று நடைபெறும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக இடங்களின் வாடகை மீதான GSTக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று 55வது GST கூட்டத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். கடலில் 150 கிலோமீட்டர் தொலைவில் வரும் கப்பல் படகுகள் கண்காணிக்க மெரினா கலங்கரை விளக்கத்தில் ரேடர் கருவி, CCTV கேமரா ஆகியவை பொருத்தப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ், புத்தாண்டு உள்ளிட்ட தொடர் விடுமுறையொட்டி மேட்டுப்பாளையத்தில் இருந்து ஊட்டிக்கு சிறப்பு மலை ரயில் இயக்கப்படும் என்று தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. முதல்வர் அறிவிப்பு வந்தவுடன் வருகின்ற ஜனவரி 11ஆம் தேதி முதல் பொங்கல் தொகுப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் பணிபுரிய செவிலியர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. வருகின்ற டிசம்பர் 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பொங்கல் நாளன்று நடைபெற உள்ள UGC நெட் தேர்வு ஒத்திவைக்க வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சருக்கு கனிமொழி MP அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். பாசன வசதிக்காக வைகை அணையில் நேற்று தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அனைத்து நீதிமன்றங்களிலும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க DGP உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திமுக தலைமை செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மேலும் இக்கூட்டத்தில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராணிப்பேட்டையில் கார் தொழிற்சாலை அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் விண்ணப்பம் அளித்துள்ளது. ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வருகின்ற ஜனவரி 13ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு 18% GSTயிலிருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது. கோட்டூர்புரம் OMR சாலையில் பாலம் கட்டும் பணி நடைபெறுவதால் இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் கொப்பரை தேங்காய் கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் 1 கோடியில் மேம்படுத்தப்பட உள்ள புதிய திட்டப்பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்தார். பாலிடெக்னிக் படிக்கும் மாணவர்களின் வேலைவாய்ப்பு திறனை அதிகரிக்கும் வகையில் ஓராண்டு கால தொழிற்பயிற்சி திட்டத்தை தொழில்நுட்ப கல்வி இயக்கம் அறிமுகப்படுத்த உள்ளது. கோவை ஈச்சனாரி விநாயகர் கோவில் உட்பட 5 கோவில்களில் நாள் முழுவதும் பிரசாதம் வழங்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ், ஆங்கில புத்தாண்டு போன்ற தொடர் விடுமுறையின் காரணமாக விமானங்களின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம், கன்னியாகுமரி இடையே கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டிற்காக சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மற்றும் கோவையில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கும் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் தலைமையில் 55வது GST கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. மேலும் இதில் மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டு தவணைகள் மீதான GST வரியை நீக்குவது தொடர்பாக எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாப்கார்னிற்கு 18% வரை வரி விதிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு அவர்களின் 100ஆண்டு விழாவில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க உள்ளார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் வெங்கடாஜலபதி அவர்கள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். சென்னையிலிருந்து மலேசிய நாட்டின் தனித்தீவு பினாங்கிற்கு நேரடி தினசரி விமான சேவை இன்று முதல் தொடங்கியது. மண்டபம் மீனவர்கள் 8 பேருக்கு டிசம்பர் 27ஆம் தேதி வரை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகின்ற ஜனவரி 6ஆம் தேதி நடைபெற உள்ளதாக சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் பண்டிகை வார இறுதி நாட்களை முன்னிட்டு 706 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை 1 சவரன் 56,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 99 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.